சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பிழனைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இது நாம பார்க்க இருக்கிற நாயன்மார் திருநீலகண்டர். திருநீலகண்ட நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகை பாடும்போது தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் இறைவன் எடுத்து கொடுத்த வரிக்கு அடுத்த வரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதல் வரி போடணும். அப்படி போடும்போது 63 நாயன்மார்கள்ல யாராவது ஒரு பேரை போட்டிருக்கலாம். ஆனா ஏன் திருநீலகண்ட நாயன்மார் பேரை மட்டும் ஏன் முதல்ல போட்டாருன்ற இந்த கதை முடிவுல அடியேன்னு சொல்றேன். அது என்ன வரி போட்டிருக்கார்? தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் இறைவன் முதலடி எடுத்து கொடுத்தார். திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன். ஏன் குயவனார்னு குறிப்பிடுறாருன்னா 63 நாயன்மார்கள்ல 3 பேர் திருநீலகண்டர்னு வராங்க. திருநீலகண்ட குயவனார் இவரு, திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒருவர், திருநீல நக்க நாயனார்னு ஒருவர். ஆகையாலதான் இவரை குறிப்பிட்டு திருநீலகண்ட குயவனார்க்கு அடியேன் அப்படின்னு இறைவன் சிவபெருமான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுல தெளிவா 2வது வரியில கொடுத்திருப்பார். இப்ப அவருடைய வாழ்க்கையும் அவர் எப்படி வாழ்ந்தார்ன்றதையும் பார்ப்போம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இவர்தம் பிறந்த ஸ்தலம், ஊர், நாடு தில்லையாகிய சிதம்பரத்தில் தான் பிறந்தார். அங்க என்ன எப்படி இருந்தார்? சிதம்பரத்துல பிறந்து குயவனாக பிறந்தார். குயவன் மண்பாண்டங்கள்லாம் செய்து விக்கிறவங்க பேர் அவங்கதான் குயவன் அப்படின்னு சொல்லுவாங்க, குயவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவாரா, தினமும் அந்த மண்பாண்டங்களை செய்யறதுக்கு முன்னாடி, பானைகளை செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு திருவோடு செஞ்சிருவாராம். முதல்ல ஒரு திருவோடு செஞ்சு எடுத்து வைப்பாராம். அந்த காலத்துல இந்த ஸ்டீல் பாத்திரம், சில்வர் பாத்திரம் எல்லாம் அதிகமா கிடையாது. வெண்கல பாத்திரங்கள் தான் இருந்தது, பித்தளை பாத்திரங்கள் தான் இருந்தது. அது மீறி அதிகமா உபயோகிச்சது பாத்தீங்கன்னா மண் பாத்திரங்கள் தான். அப்போ அந்த அடியார்கள்லாம் வரும்போது திருவோடு கேட்கிற மாதிரி அந்த 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 திருவோடு அறுத்து அப்படி வச்சு வைப்பாராம். இதுதான் அவர் சிவபெருமானுக்காக செய்த வேலைகள். அதன் திருவோட பத்திரப்படுத்தி வைப்பார். எந்த ஒரு அடியார் வந்தாலும் அந்த ஓட்டை இலவசமா அவங்களுக்கு கொடுப்பார். பானைகள் மட்டும்தான் காசுக்காக வைப்பார். மற்றபடி அந்த திருவோட்டை இலவசம், அதாவது இறைவான்னு சிவபெருமான் பேரை சொல்லி அப்படி கொடுத்துருவார். தானம்னு கூட அவர் அந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா படைக்கப்பட்ட அனைத்துமே இறைவனுக்குத்தான் சொந்தம். அதுல இருந்து எடுக்கப்பட்ட இவையும் அவனுக்கு தான் சொந்தம். அவன் நம்மள கொடுக்க சொல்றான், நம்ம கையால கொடுக்குறோம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பொருள் என் இறைவனுக்கு தான் சொந்தம்னு நினைப்பாரா இவர். அப்படி இருக்கும்போது இவருடைய இயற்பெயரே தெரியாம போயிருச்சு. ஏன் அப்படின்னா திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு எடுத்ததுக்கெல்லாம் திருநீலகண்டம்னு அவர் இறைவனுடைய பெயரையே சொல்லிட்டு இருப்பாராம். அப்படி என்னமா அவரு திருநீலகண்டம்னா என்னமா? 100 முறை 1000 முறை சிவ சிவா சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்ற பலன் ஒரு முறை திருநீலகண்டம்னு மனசார சொல்லிட்டா அந்த பலன் அதுக்கு சென்றும். ஏன் நீ இப்படி குறிப்பா சொல்ற அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, திருநீலகண்டன் இறைவனுக்கு அந்த பெயர் எப்படி வந்தது? ஆலகால விஷத்தை பருகி அனைவருடைய உயிர் ஜீவராசிகளை காப்பாற்றி இறைவன் அந்த விஷத்தை கண்டத்துல நிறுத்தினதுனால திருநீலகண்டன்ற திருப்பெயர் இறைவனுக்கு வந்தது இல்லையா? அப்ப அடுத்தவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக யார் நினைக்கிறாங்களோ அந்த நினைக்கிற மக்கள் திருநீலகண்டம்னு ஒரு முறை சொன்னா போதும், இறைவனுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே இறைவனுக்கு அந்த திருநீலகண்டம்ன்ற பெயர் வந்தது. அப்ப அந்த நாமாவை நாம திரும்ப 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 நாம சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம மனசு எப்படி இருக்கும்? நம்ம மனசு இன்னொரு உயிருக்கு உதவி பண்ணணும், உயிரை நம்ம எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளால ஒரு உயிர் கஷ்டப்படக்கூடாது, ஒரு உயிர் தவிக்கும் போது அதுக்கு நாம பசின்னு வரும்போது நம்ம கையில இருக்கிறது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம மனசு தோணும். நல்லதை மட்டுமே செய்வோம். அதுக்காக நாம திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்ற வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அவரு. அது போல நாமளும் சொல்லலாம், திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். சிவாய நம. இப்படியாக அவர்
தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன் துணைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சிறு வயது முதல் சிவபக்தி. சிதம்பரத்துல இருக்கிற இறைவனை தரிசனம் பண்ணாம போறது கிடையாது. இறைவா, இறைவா, சிவபெருமானே, சிவபெருமானேன்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுவார். இறைவனை அனுட்சணமும் நினைச்சுக்கிட்டே இருப்பார். பல அதே போல பல திருவோடுகளையும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லாம் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். அப்பதான் இறைவன் அப்படி பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாராம். நம்ம சார் அப்படி கொஞ்சம் திரும்பி சிரிச்சாருன்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும், நமக்கு ஏதோ ஒரு சிறு கஷ்டத்தை கொடுக்க போறார் அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? அப்பதான் இறைவன் புன்முறுவலோடு அப்படி திருநீலகண்ட நாயனார அப்படி பார்த்தாராம். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாராம், அந்த சிதம்பர வீதிகள்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த காலத்துல தேவதாசிகள்லாம் தனியாக ஒரு தெருவே இருக்கும். அந்த தெருவுல தான் இருப்பாங்க. அந்த இடத்துல வீடுகள் கட்டிக்கிட்டு இறைவனுக்கு திருத்தொண்டும் செய்வாங்க. அந்த இடத்துல அந்த தெருக்கள்ல இருப்பாங்க. அப்ப இவரு அந்த தேவதாசிகளுடைய வீடை தாண்டி தான் இவர் போகணும். அப்படி போகும்போது மழை ஜோன்னு மழை பெய்யுது. மொத்தமா நனைஞ்சுட்டார். நனைஞ்சவர் என்ன பண்ணார், ஒரு தேவதாசியுடைய வீட்டுக்கு போய் அப்படி நின்னார். வெளியேதான் நிக்கிறார். அங்க அந்த அம்மா கூப்பிடவும், உள்ள வாங்க நனைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கூப்பிடவும் சபலப்பட்டுட்டார். மனசு சபலப்பட்டு போச்சு. இந்த செய்தி அவங்க மனைவிக்கு தெரியுது. யாருக்கு? திருநீலகண்டருடைய மனைவிக்கு தெரியுது. ஆனா அவங்க காட்டிக்கல. இவர் என்ன பண்றார், மழை நின்ன பிறகு தன்னுடைய மனைவியை பார்க்க நம்ம அவருடைய சொந்த வீட்டுக்கு போறார். அப்படி போகும்போது போறார், குளிக்கிறார். குளிச்சுட்டு சிவசிவன்னு நெத்தி நிறைய நீர் அணிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து உட்கார்றார். இவருக்குமே மனசுல பல குற்ற உணர்ச்சிகள் இருக்கு. நாம மனைவியை தவிர்த்து வேறொரு பெண்ணை பார்த்து விட்டோமே, அந்த அந்த குற்ற உணர்ச்சி இவருக்கு மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அப்பயும் மனைவியை பார்க்க முடியாம அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கார். அப்படி மனைவியும் தான் கேட்ட விஷயத்த கணவனுக்காக காமிச்சிக்கல. அவங்களும் சாதம் எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, பரிமாறுறாங்க. பரிமாறிட்டு அப்படி நிமிர்ந்து இப்படி பாக்குறார். நீலகண்டம் அப்படின்னு இப்படி திரும்புறார். மனைவியும் திரும்புறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப கணவனாகிய நீலகண்டர் என்ன பண்றார், என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன்னு இப்படி கை பிடிக்கும் போது அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னை தீண்டுவி ஆணை அப்படின்ற வார்த்தைய, எனக்கு தீண்டுவீராயின் திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படின்ற வார்த்தையை அந்த அம்மா அந்த இடத்துல சொல்றாங்க. அப்படியே விட்டார் கையை. என்னைன்னு அந்த அம்மா ஒருமையில சொல்லல, எம்மைன்னு சொல்றாங்க. எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு சொல்றாங்க. எம்மை அப்படின்னு சேர்த்துக்கிட்டா அது எல்லாத்தையும் குறிக்கும், எல்லா பெண்களையும் குறிக்கும். புரியுதுங்களா? என்னைன்னு அவங்க தனித்து சொல்லல, எம்மைன்னு சொன்னாங்க. எம்மைன்னா எல்லா பெண்களையும் குறிக்கும். எதையுமே நீ தொடக்கூடாதுன்றது ஒரு ஆர்டர் மாதிரி அப்படி சொல்லிட்டாங்க. அதுவும் எது மேல ஆர்டர்? இறைவன் மேல. திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்ற அந்த வார்த்தை அந்த இடத்துல சொன்னாங்கல்ல, அதோட விட்டுட்டார். இல்லறத்திலிருந்தே துறவரம் மேற்கொண்டார். அவங்க வந்து பெரிய மாட மாளிகை கூட கோபுரங்கள்ல இல்ல, சிறு சின்ன வீடுதான், குடிசை வீடு. குயவர்கள் வீடு எப்படி இருக்கும்? சின்ன வீடுதான். அதிலே மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த அம்மா தினமும் பேசாம தான் இருக்காங்க. ஆனா கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரியாக செஞ்சு வைக்கிறாங்க. அவரும் மனைவிக்கு வேண்டியதை சரியாக செஞ்சு வச்சிருவார். 2 பேரும் முகம் கொடுத்து பேசிக்க மாட்டாங்க. ஒருத்தருடைய நிழல் கூட ஒருத்தர் மேல படாது. இது போல ஒரு சில வருஷம் போச்சு. 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, பல வருஷம் போச்சு. கிழவனும் கிழவியாகவே ஆயிட்டாங்க. இவ்வளவு முதுமையும் அடைஞ்சிட்டாங்க. அப்பயும் அந்த சத்திய வார்த்தையில கட்டுப்பட்டு 2 பேரும் நிக்கிறாங்க. இத பார்த்த சிவபெருமான் மனம் இறங்கி, ஏன்பா மனம் இறங்குறியே, அது கொஞ்சம் கொஞ்சம் வயசா இருக்கும்போது இறங்குனா என்ன, முதுமையில தான் வரணுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அதுதான் இறைவன். அங்கதான் இறைவன் நிற்கிறார். அப்பதானே அவங்களுடைய பெருமை உலகெங்கும் தெரியும். ஏன் அந்த இடத்துல அப்படி நின்னார்னா, அப்பதான் சிவபெருமான் இறங்கி வரார். ஒரு ஒரு முனிவர் போல் அப்படி இறங்கி வராராம். இறங்கி அந்த சிதம்பர திருவீதிகள்ல நடந்து வந்து இவர் என்ன பண்றாரு, வழக்கம் போல் அந்த மண்பானை செய்யற கேந்திரத்துல அப்படி உட்கார்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இறைவன் வந்து ஒரு பரிசு, ஏன்பா இங்க யாரு திருநீலகண்டம்? ஐயா அடியேன் தான் அது. சரி சரி, நான் இந்த வழியா வந்தேன், நான் ஒரு பொருள் உங்ககிட்ட தரேன்,
நீ பத்திரமா பாதுகாக்கணும். நான் எப்ப வந்து கேட்டாலும் உடனே எனக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொன்னாராம். சரிங்க சுவாமி, கண்டிப்பா தரேன். நீங்க உள்ள வந்து உட்காருங்க, வாங்கன்னு உள்ள அழைச்சுக்கிட்டு போய் அப்படி உட்கார வச்சு கேட்டார். இவர் என்ன குடுத்தார்? ஒரு திருவோடு தான் குடுத்தார். யாரு குடுத்தது? இறைவன் சிவபெருமான் திருவோடு தான் குடுக்குறாரு நீலகண்டர்கிட்ட. இத நீ பத்திரமா வச்சுக்கோ. நான் எப்ப வந்து கேட்டாலும் உடனே எனக்கு குடுத்துறணும். ஐயா, இத விட நல்ல ஓடெல்லாம் எங்கிட்ட இருக்கு. நான் அப்படின்ற அந்த வார்த்தை வரக்கூடாது இறைவன்கிட்ட. சரியா? எங்கிட்ட இன்னும் நல்ல ஓடெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ராஜா கூட குடுக்க முடியாத பொருள் அது. யாராலையும் குடுக்க முடியாத பொருள். என் பொருள் எனக்கு எனக்கே தான் வேணும். நீ பாதுகாப்பா வச்சுக்கோ. நான் வந்து கேட்கும்போது அத நீ குடுத்துடணும். அப்படின்னு சொல்லிட்டு அத குடுத்துட்டு இவர் போயிட்டார். இத்தனையும் மனைவியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. இவர் என்ன பண்றார்? அந்த காலத்துல லாக்கர் எல்லாம் கிடையாது. இப்பதான் லாக்கர் எல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் பேழை, இரும்பு பெட்டி, மரப்பலகை அப்படிதான் இருக்கும். அந்த மரப்பலகை தான் பேழைன்னு சொல்லுவாங்க. மரக்கட்டையில செய்யப்பட்ட பெட்டி. அதுக்குள்ள வச்சு பத்திரப்படுத்தி மூடி பூட்டிக்கிறார். பூட்டவும் பூட்டிட்டு அந்த சாவியை என்ன பண்றார்? பத்திரமா வச்சுக்கிறார். எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறார். இன்னும் ஒரு வருஷம் அப்படி போகுது. மறுபடியும் சிவபெருமான் என்ன பண்றார்? அந்த குடுத்த ஓட்டை திருப்பி வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வர்றாரு. அப்படி வந்து திருநீலகண்டம், திருநீலகண்டம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஐயா, வாங்க, உள்ள வாங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ஐயா, ஞாபகம் இருக்கு. சரி, சரி. எனக்கு நேரம் ஆச்சு. இன்னும் நான் பல தலங்களுக்கு யாத்திரை போகணும். நான் கொடுத்த அந்த ஓட்டை திருப்பி கொடு. அத வாங்கிட்டு தான் இன்னைக்கு மதியமே சாப்பிடணும். சரியான பசி அப்படின்றதான் இறைவன். இறைவன் தான் திருவுளம் புரிஞ்சுட்டாரே இல்லையா? அப்படி இறங்கிதானே வந்தார். அப்படி வரும்போதே அந்த ஓட்டை மாயமா மறைய வச்சுட்டார். பெட்டியில ஓடு இல்ல. இவர் போய் தேடினா கிடைக்குமா? அந்த மாய ஓடு மறைஞ்சு போச்சு. இவர் போய் தேடுறார், தேடுறார், தேடுறார். அடுக்கலையில தேடுறாரு, இங்க தேடுறாரு, மாடத்தில் தேடுறாரு, பெட்டியில தேடுறாரு, எங்கெங்கயோ தேடுறார். கிடைக்கவே இல்லை. மனைவியும் பார்த்துட்டு கூட சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவர் கணவன் இததான் தேடுறாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவரும் தேடுறார். கிடைக்கவே இல்லை. மறுபடியும் அவர்கிட்டே வந்து, ஐயா, உங்களுடைய திருவோடு காணும். இங்கதான் வச்சேன், இந்த பெட்டிக்குள்ளதான் வச்சேன் காணும். அடப்பாவி, உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போனேனே, உன்னிடத்தில் என்ன கூறிவிட்டு சென்றேன்? என்னுடைய பொருள் எனக்கேதான் வேண்டும் என்று பத்திரப்படுத்தி வை என்று சொல்லிவிட்டு தானே நான் சென்றேன். நீ அதை துளைத்து விட்டு நிற்கிறாயே, என்ன பாவம் செய்தாய் அப்படின்னு கோபமா சிவபெருமான் கேட்கிறார். ஐயா, நீங்களே வாங்களே, இந்த பெட்டிக்குள்ள பாருங்களேன், இதுக்குள்ளதானே வச்சேன், நான் வேற எங்கேயுமே வைக்கலையேன்ற. வச்ச பொருள் எங்க போகும்? நீ திருடிட்ட. அந்த திருவோட்டை திருடி இவர் என்ன பண்ண போற? மண் ஓட்டை திருடி இவர் என்ன பண்ண போற? சுவாமி கேக்குறது பாருங்க. நீ திருடிட்ட, என் ஓட்டை நீ திருடி என்னமோ பண்ணிட்ட, நான் நம்ப மாட்டேன். சுவாமி, நீங்க நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்? கூப்பிடு, உங்க ஊர் பெரியவங்க எல்லாரையும் கூப்பிடு. எல்லாருக்கிட்டையும் நான் இந்த பஞ்சாயத்து வைக்கணும், நான் பேசியே ஆகணும்னு இறைவன் அப்படி நிக்கிறார். இவரும் போறார். எல்லா பெரியவர்களும் வராங்க. எல்லாரும் இவங்களுக்கு சாதகமா தான் பேசுறாங்க. அவங்க அப்படி இல்ல, ரொம்ப காலமா நாங்க அவங்கள பாத்துக்கிட்டு தான் வரோம். அவங்க ரொம்ப நல்ல தம்பதிகள், சண்டை கூட போட மாட்டாங்க, சத்தமா கூட நாங்க பேசி பார்த்ததே கிடையாதுன்னு கூட இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் இறைவன் என்ன சாதிக்கிறார் தெரியுமா? அப்ப ஏன் திருவோட்டை எனக்கு கொடுக்க வேண்டியதுதானே? ஐயா, கொடுத்துருங்களேன் ஐயான்னு அந்த பெரியவர்கள் சொல்லவும், நாயனார் என்ன பண்றார்? ஐயா, அந்த ஓடு இருந்தாதான் நான் குடுத்துருவேனே, அது வச்ச இடத்துல காணாம போயிருச்சே. சரிப்பா, சுவாமி சொல்றார். சரிப்பா, எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், விடுங்க. இப்ப நீ என்ன பண்ற? உன் மனைவியுடைய கரத்தை பற்றி கொண்டு இறைவன் சொல்றார், நான் இதை நம்ப வேண்டும் என்றால் உன் மனைவியின் கரத்தை பற்றி கொண்டு இந்த குளத்தில் மூங்கி எழுக. சத்தியம் பண்ணு. இந்த குளத்துல மூங்கி எழுந்து சத்தியம் பண்ணு. இந்த ஓடு நான் திருடலன்னு சத்தியம் பண்ணு. நான் நம்பிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்றார். ஆனா கணவனும் மனைவியும் இவ்வளவு வயது முதிர்ந்தும் பேசாம இருக்கிறது இந்த ஊருக்கே தெரியாது. அதுக்காகத்தானே இவர் நாடகமே போட்டுக்கிட்டு இருக்கார். கணவனும் மனைவியும் பேசாம இருக்கிறது ஊருக்கே தெரியாது. அப்ப பெரியவர்கள் என்ன சொல்றாங்க? ஐயா,
அவர்தான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாருல, அம்மாவுடைய கைய புடிச்சுக்கிட்டு அந்த குளத்துல தான் முங்கி எழுங்கல, முடிஞ்சிடும், அவரும் போயிருவாருல்ல. இவங்க செஞ்ச சத்தியம் இவங்களுக்கு தானே தெரியும். 2 பேர் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பாத்துக்கிறாங்க. கணவன் மனைவியும், மனைவி கணவனையும் பாத்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப தெரிஞ்சு போச்சா, சுவாமி சொல்றது, அப்ப தெரிஞ்சு போச்சா, நான் சொல்றதுதான் உண்மைன்னு புரிஞ்சு போச்சா, அவன் என் ஓட்ட திருடி என்னமோ பண்ணிட்டான். ஐயா, அவர் மறுபடியும் நாயனார் அழுறார், கெஞ்சுறார். ஐயா, மீண்டும் மீண்டும் என்ன தர்ம சங்கடமான நிலையில தள்ளாதீங்க, என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியும் அவர் கேட்கல. இல்ல, நீ இந்த குளத்துல முங்கினாதான் நான் நம்புவேன்னு சொல்ல, ஒரு பெரம்பு, அதாவது ஒரு நீளமான கம்பு எடுத்துக்கிட்டு ஒரு முனையை மனைவியும் ஒரு முனைவி கணவனும் பற்றி கொண்டு முங்குறாங்க. அப்படி முங்குறதுக்கு போகும்போது சுவாமி சொல்றாரு, கையதானே நான் புடிச்சுக்கிட்டு முங்க சொன்னேன், நீ என்ன பெரம்ப புடிச்சுக்கிட்டு முங்கிக்கிட்டு இருக்க, சத்தியம் பண்ணால் நீ போய் சத்தியம் பண்ற மாதிரியே பண்றப்ப அப்படின்னு அவர் சொல்ல, அப்பதான் இவர் என்ன நடந்தது கூட அந்த அம்மாவுடைய கை பிடிக்கல, அந்த கொம்பதான் பிடிச்சுக்கிட்டு இருக்கார். அப்பதான் நடந்த உண்மைகள் அத்தனையும் சொல்றார். அத்தனை வருஷம் கழிச்சுதான் அந்த ஊருக்கே தெரிகிற மாதிரி நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி திருநீலகண்டத்தின் மீது ஆணைன்னு மனைவி சொன்னதையும், அந்த ஒரு நிமிடம் சபலப்பட்டதற்காக தண்டனையாக இத்தனை வருடமாக அந்த விரதத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வர்றதையும் மொத்தமுமா சொல்றார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு சிவ சிவா திருநீலகண்டம் அப்படின்னு அந்த குளத்துல அப்படி முங்கி எழும்போது அவங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இருந்த இளமை அப்படியே வந்துச்சு. அந்த கையில் இருந்த பிரம்பு இல்ல, 2 பேரும் கை பற்றி இருக்காங்க, ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குளத்துல அப்படி முங்கி எழும்போது முதுமை மாறி இளமையை இறைவன் அங்கே அவர்களுக்கு பரிசாக வழங்கினார். இறைவன் விடைவேல காட்சி கொடுக்கிறார். திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம். ஒரு வார்த்தை மனைவி கூறியதற்காக இளமையை துறந்த திருநீலகண்டம், எனதடியார்களுள் ஒருவனாக திகழ்வாய், இந்த இளமை பருவம் முழுவதுமாக அனுபவித்து அழகாக கணவனும் மனைவியுமாக என்னை வந்து சேர்வீராக அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டு இறைவன் மறைறார். அந்த இளமை காலம் முடிஞ்சு முதுமை, மறுபடியும் முதுமை அடைஞ்சு இறைவனுடைய திருப்பதத்தை போய் 2 பேரும் அடையிறாங்க. இவருடைய குரு பூஜையா கொண்டாடப்படுறது தை விசாகம், தை மாதம் விசாக நட்சத்திரத்துல இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி, அது என்னமா நீ என்னமோ சொன்னியே, அவரை ஏன் முதல் வரியில வச்ச அப்படின்னு ஏன் சொன்ன, அது ஏன் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கையில இறைவனுக்கு திருப்பணி, பக்கத்துல இருந்து இறைவனுக்கு திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அருந்தினி கமலினி என்ற 2 பெண்கள் மீது மோகம் கொண்டு, அந்த மோகம் கொண்ட காரணத்தினாலதான் நீ பூமியில வந்து பிறந்த, சுந்தரனா பிறப்பெடுத்து பறவை நாச்சியார் அந்த 2 பெண்களையும் மணந்து திரும்ப இறைவன் கிட்ட போய் சேர்ந்தார். சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியார் என்ற 2 மனைவியை மணந்து இறைவன் கிட்ட போய் சேர்ந்தார். அந்த ஆசைப்பட்டார்ல இல்லையா, அந்த ஆசைப்படாம இருந்திருந்தா அவரு சிவபெருமான் கிட்டே அந்த பாதத்திலேயே சேவை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார்ல இல்லையா. இவருக்கு அந்த ஆசையை இல்லாம பண்ணாரே, மனைவியை பக்கத்துல வச்சுக்கிட்டே துறவரம் மேற்கொண்டார். மனைவி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இளமை முழுக்க துறந்தமையால் 63 நாயன்மார்கள்ல முதல்ல இவருக்கு ஞாபகம் வந்தது திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் அப்படின்ற வார்த்தை. அதுக்காகத்தான் அவர் முதல்ல போட்டு அவரை சிறப்பிச்சிருக்கார். இப்படியாக இவருடைய வரலாறு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.